எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இனிப்புக்கு அடிமையாக இருப்பாங்க. ஸோ அவங்க அனாவசியமாக வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஒரு தின்பண்டம் செஞ்சு சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாகும், ஒரு இனிப்பு தேவையும் தீர்ந்துடும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், மஸ்மெலன் சீட், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வால்நட், அத்திப்பழம், பேரிச்சம்பழம். எப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்குற முந்திரி, பாதாம், பம்கின் சீட், வாட்டர்மெலன், மஸ்மெலன் இது எல்லாத்தையும் வறுத்து, கூடவே இந்த வால்நட் தனியாக வறுத்து, அப்புறம் இந்த அத்திப்பழத்தை சூடு பண்ணி இந்த மாதிரி சிறு சிறுசாக வெட்டிக்கலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா மிக்சி ஜாரு சுத்தாது. அதனால் இப்படி சிறு சிறுசாக வெட்டிக்கோங்க. லைட்டாக கழுவிட்டு இந்த மாதிரி திக்கான கடாயில் போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி சிறு சிறுசாக அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் பேரிச்சம்பழம் அதே மாதிரி தான். நெய் நிறைய விட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா கழுவினதுக்கப்புறம் நல்லா உள்ளே போட்டு நெய்யும் பேரிச்சம்பழம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வச்சிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இனிப்புக்கு வேறு எதுவுமே கிடையாது. இந்த 2 விஷயம் மட்டும்தான் நம்மளோட இனிப்பு. இது சாப்பிட்டு பாருங்கள், இனிப்பு அவ்வளோ தித்திக்கும். இதுவும் பத்தாதுன்னா கூட வேணால் கருப்பட்டி போட்டுக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப அதிகம். அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதைகளும் 100 கிராம் போட்டிருக்கேன். பாதாம், முந்திரி, வால்நட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ போட்டிருக்கேன். அத்திப்பழமும் 1/4 கிலோ, இதுவும் பேரிச்சம்பழமும் 1/4 கிலோ. இவ்வளோதாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்குவோம். இந்த 2 ஐட்டத்தை இதை தனியாக பொடி பண்ணிக்கணும். ஏன்னா இதுவும் அதுவும் ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னா இது ரொம்ப ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை தனியாக பொடி பண்ணிக்கோங்க, இதை தனியாக பொடி பண்ணிக்கோங்க. இது 2ஐயும் பொடி பண்ணி கடாயில் போட்டு இதையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ இனிக்கும், அவ்வளோ தித்திக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாகும். எல்லா ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த விதைகள் தீரும். நான் இந்த விதைகளோட நன்மைகளை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இதை நீங்கள் கூகுள்லேயோ எது வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க, இந்த விதைகளோட நன்மை. ஸோ இது எல்லாம் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை வரும். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை 2 உருண்டை சாப்பிட்டா போதும். அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, ஹீட்டு. ஸோ இது ஒன்று சாப்பிட்டோம்னா ஹார்மோன் பிரச்சனைகள், உடல் சோர்வு, ரத்தம் ஓடுற பிரச்சனை, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மூலப்பொருட்களோட நன்மைகள் என்னென்னு தெரியும். அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஸோ இது இனிப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது வால்நட் அரைச்சது, கீழே இருக்கிறது அந்த பாதாம், முந்திரி, மேலே இருக்கிறது வால்நட்டோட இது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்குது. இது தனியாக அரைச்சிக்கிட்டேன். கீழே இருக்கிறதெல்லாம் மற்ற சீட்ஸ், நீங்கள் பார்த்த சீட்ஸ், பாதாம், முந்திரி எல்லாம் சேர்ந்து கீழே இருக்கிற பொடி. அது கீழே பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி